பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 894வது நாள் என்று கணக்கில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த யுத்தம் 31 நாளாக அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக எழுந்து நின்று போராடும் ஈரான் 31 நாளை வெற்றிகரமாக கடந்து வருகிறது. இதில் இன்று காலை ட்ரம்ப் ஒரு பெரிய அறிவிப்பை செய்திருக்கிறார். ஹார்மோன்ஸ் பகுதியும் நீயே வச்சுக்கோ, எப்படியாவது யுத்தத்தை நடத்து, அது போதும் எனக்கு என்று. தொடர்ந்து நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒயிட் ஹவுஸில் ஒரு பகுதியை, மிகப்பெரிய பகுதியாக அமெரிக்காவின் தலைநகரில் இருக்கக்கூடிய அதனுடைய தலைமையகமாக கருதப்படுகின்ற ஒயிட் ஹவுஸில் ஒரு பகுதியை இடித்து பெருசாக கெட்ட போகிறேன்னு சொல்லி அந்த படத்தை எடுத்து காட்டுறான். நிறைய பேர் இந்த ஈரானுடைய தாக்குதலில் நிறைய பேருக்கு பைத்தியம் பிடிக்கும். அதனுடைய வரலாற்றை நான் நேற்றைய காணொலியில் சொன்னேன். காசிம் சுலைமானி கொலை செய்யப்பட்ட நாளிலிருந்தே இந்த தாக்குதலில் சிலருக்கு பைத்தியம் பிடிக்கிறது. இப்போ அந்த பைத்தியம் ட்ரம்புக்கும் பிடித்து விட்டதோ என்று பேசுகின்ற அளவுக்கு ட்ரம்ப் முன்னுக்கு பின் முரணாக முழங்குகின்றார். அப்போ இப்போ எல்லாத்தையுமே நீ வச்சுக்கோ, ஹார்மோன்ஸ் பகுதியை நீ ஏன் வச்சுக்கோ, யுத்தத்தில் இருந்து என்ன விட்டுருங்கிற அளவுக்கு கீழே இறங்கி வந்திருக்கிறார். அடுத்தது, ஆனால் ஈரான் நான் யாரோடையும் பேச்சுவார்த்தை நடக்கவில்லை, இந்த பக்கத்தில் எந்த மக்களுக்கும் ஆபத்து இல்லை என்ற நிலை வருகின்ற வரைக்கும் எங்களுடைய தாக்குதல் தொடரும். அது வரைக்கும் நாங்கள் பேசுவோம்னு சொல்லலை, அது ஒரு நிபந்தனை என்றும் சொல்லவில்லை. நாங்கள் எங்களுடைய தாக்குதலை தொடர்வோம். இப்போ இராணுவ நோக்கர்களுடைய பார்வையும் அதுதான். ஈரான் இப்படி அமெரிக்கா விழுந்து விழுந்து பேசுவோம், போரை நிறுத்துவோம்னு சொல்லும்போது ஈரான் தொடுத்து தாக்குகிறது என்று சொன்னால் அது வேறொரு முடிவோடு இருக்கிறது என்பதுதான். அந்த முடிவை நம்ம எப்படி பார்க்கலான்னு சொன்னால், இப்போ நமக்கு ஒரு குறையை நாம் சொல்லி கொண்டு இருந்தோம். காசாவையும் முழுமையாக மீட்கின்ற வரைக்கும் ஈரான் தன்னுடைய போரை நிறுத்தக்கூடாது, அல்லது வேறு எந்த நிபந்தனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் ஈரான் செய்கிற வேலை நமக்கு வேற ஒரு சரியான யுக்தியை காட்டுகிறது. அது என்னவென்று சொன்னால், ஈரான் நேற்றைய தாக்குதலில் எங்கெல்லாம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்குன்னா, வெஸ்ட் பேங்கு, மேக்கரை, ஜெருசலம், இந்த வந்தேரிகளின் குடியிருப்பு. வந்தேரிகளின் குடியிருப்பில் தான் டயமோனா இருக்குது, அதை தாக்குதுன்னு அதை நேற்றும் தாக்கியிருக்கு, ஹிஸ்புல்லாவும் தாக்கியிருக்கு. அப்போ இந்த மேக்கரையை என்று சொல்லக்கூடிய அந்த வெஸ்ட் பேங்கை ஈரான் தனக்கு ஒரு பகுதி என்று அமைத்து கொள்ளுகின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை அமைத்தது. எல்லா உலக நாடுகளும் கண்டித்தது. உலக நாடுகள் கண்டிச்சதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இப்போ அதை தான் அடிக்குது. 64 கேட் வச்சுருக்கான் மேக்கரைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில. அந்த 64 கேட்டில் 32 கேட்டு பாலஸ்தீன் மக்கள் போகலாம். இப்போ யாரும் போக விடலை. 31 நாட்களாக அல்-அக்ஸா மூடித்தான் இருக்கிறது. அந்த பகுதிகளை தொடுத்து ஈரான் தாக்கி கொண்டு இருக்கிறது. செட்டிலருடைய அட்ராசிட்டிஸுக்கு ஒரு முடிவே வச்சுட்டு. இப்போ நேற்று நான் உங்களுக்கு ஒரு தகவலை சொன்னேன். சில கிராமப்புறங்களில் போய் அதாவது இந்த வந்தேரிகள் என்ன செய்கிறான், அவன் குடியிருப்பு இடிக்கப்பட்டுல நேரே ஓடி போகிறான். கிராம பகுதியில் போய் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை விரட்டி விட்டு அந்த இடங்களில் இருப்பதற்கு ஏற்பாடு செய்வது. நேற்று கார்ங்கிற ஒரு கிராமத்தில் அவர்கள் அந்த மக்களை விரட்டி விட்டு அங்கே இருக்க போன இடத்துல இவங்க தாக்கியிருக்காங்க. வேறு ஈரான் தாக்கி இருக்கிறது. இப்படி மேக்கரை, ஜெருசலம் இவற்றில் உள்ள குடியிருப்புகளை, வந்தேர்களின் குடியிருப்புகளை தொடர்ந்து தாக்குவதன் மூலம் மேக்கரையை நீ அனெக்ஸ் பண்ணிக்கிட்டது, நீ இஸ்ரேலின் ஒரு பகுதியாக ஆக்கி கொண்டது இனி செல்லாதுங்கிறது. இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஈரானும் ஹூத்தீஸும் ஹூத்தீஸும் தங்களுடைய கடற்படை வழியாக நிறைய தாக்குதல் நடத்துகிறாங்க. கல்ஃப் வளைகுடா நாடுகள்லையும் சில முக்கிய இஸ்ரேலிய, அமெரிக்க தளங்களை தாக்குகிறார்கள். நேற்று மேக்கரை தாக்குதலில் பெரும்பகுதி அவங்களுடைய நேவல் ஃபோர்ஸ் தான் தாக்கி இருக்கிறது. அப்போ இதை பாதுகாக்கிறதுக்கு
அமெரிக்கா அனுப்பின கப்பல்கள்லாம் என்னாச்சு? நான் ஒரு ஃப்ளீட் வருது, நான் ஒரு ஃப்ளீட் வருதுன்னு ஒரு பெரிய ஆஜர் டாப்பை திறந்து காட்டுவானே, அந்த ஃப்ளீட் எல்லாம் என்னாச்சு? இப்போ கூத்தீஸ் என்ன சொல்றாங்கன்னா, யுஎஸ்எஸ் ஜெரால்டுக்கு நாங்க கடைசியா ஒரு அடி கொடுத்தோம், அதுல தான் அது போச்சுது அப்படின்னு சொல்லி அதை நினைவுகொள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்ப ரெட்சியும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, ஹோர்மோஸ் பகுதியை நீயே வச்சுக்கப்பா, உனக்கு டோல் கேட்டியே நாங்கள் எல்லா கப்பலும் வரட்டு என்ன விட்டுருங்கிற அளவுக்கு ட்ரம்ப் வந்துட்ட பிறகு இந்த நேவல் ஃபோர்ஸஸ், அதாவது ஈரானுடைய கப்பல் படையை நான் தாக்கிட்டேன்னு ரெண்டு அழித்து விட்டேன் முற்றாக. தே கனாட் ஹாவ் எ நேவி. அவர்கள் ஒரு கப்பல் படையை வைத்து கொள்ள முடியாது, கடல் படையை வைத்து கொள்ள முடியாதுன்னு அறிவித்தான் ட்ரம்ப். ஆனால் இப்போ டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இருக்கு. இஸ்ரேலுடைய கப்பல் படையும் வரல, இவங்களும் வரல. இவங்க இந்த தாக்குதலை வைத்து மேக்கரை, ஜெருசலம் இதெல்லாம் கிளியர் பண்ணது எதை காட்டுகிறது என்று சொன்னால், சென்ட்ரல் இஸ்ரேலையும் தாக்கியிருக்காங்க, அது வேற விஷயம். கிரேட்டர் இஸ்ரேலை தாக்கியிருக்காங்க. இதெல்லாம் தாக்குதலின் ஒரு பகுதியாக இருக்கு. ஆனால் ரொம்ப கால்குலேட்டட் பகுதிகளாக இந்த இடங்கள் இருக்கின்றன. அப்போ இது ஒரு ஏனோ தானோன்னு இல்லை. அது லெபனானும் இப்போ லெபனானோட ஹிஸ்புல்லா நார்தன் இஸ்ரேலை தாக்குறதுக்கு பதிலாக சதர்ன் இஸ்ரேலை தான் அதிகமாக தாக்குறாங்க. ஏன்னா அங்கே இருந்ததான் பாலஸ்தீன் ஸ்டேட்டு வர முடியும்ங்கிறது. இது நம்ம பார்க்கும்போது இப்போ ஏன் இந்த பகுதிகள் தொடுத்து தாக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளை அகற்ற வேண்டும் என்று தாக்கல் நடக்கிறோம். அதனால் ஈரானுடைய திட்டம் சாதாரணமான திட்டம் அல்ல. அடுத்தது நகாரியாவை தாக்கியிருக்காங்க, அதுவும் லேவல் ஃபோர்ஸை வச்சு தான் தாக்கியிருக்காங்க. அப்போ இங்கெல்லாம் சைலண்டாக இருக்குது. அமெரிக்க கப்பல் படையும் இஸ்ரேலுடைய கப்பல் படையும் ஒரு தாக்குதல் கூட நடத்தினதா இல்லை. அப்புறம் காசாவில் உள்ளவங்க மீன் பிடிக்க போய் தான் ஏதாவது தொழிலை பண்ணுவாங்க, அந்த மீனவர்களை தாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சத்தமும் அதிகமாக இல்லை. இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பீர்ஷிபா நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை ஃபுல்லாக தாக்கியிருக்காங்க. நேற்று இந்த பீர்ஷிபா நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, டயமோனா, நகாரியா, நாக்வி இந்த இடங்களில் உள்ள நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை எல்லாம் தாக்கியாச்சு. இராணுவ நோக்கர்கள் எழுதுகிறார்கள், ஈரான் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு வேலையை செய்திருக்கு. அயாத்துல்லா அலி காமினி ஃபத்வால நீங்கள் ஈரான் நியூக்ளியர் இது வேண்டாம், ஆயுதம் வேண்டான்னு சொன்னாங்கன்னு. ஆனால் நமக்கு தெரிஞ்ச ரகசியமாக அவங்க அந்த ஆயுதம் வச்சிருப்பாங்கங்கிறதா நம்ம ஆர்குமெண்ட். ஆனால் அவங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு போகாமலே, அணு ஆயுதங்களுக்கு போகாமலே மிசிலை வச்சே எல்லா காரியத்தையும் முடிக்கிறாங்க. அதுக்கு இவர்களிடம் பதில் இல்லை. அதில் இந்த மிசில் அட்டாக்கில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுடைய சேனல் 12 என்ன சொல்லுன்னா, நாங்கள் எல்லா பகுதிகளையும் வரக்கூடிய மிசில்களை இப்போ இன்டர்செப்ட் பண்ணுறது இல்லை. அதிகமான மக்கள் தொகை இல்லாத பகுதிகளில் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், மக்கள் அடர்த்தியாக இல்லாத பகுதிகளில் வரக்கூடிய மிசில்களை நாங்கள் தடுக்கிறோம் இல்லை. நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், வான்வழி தடை பெரிய அளவில் தட்டுப்பாடு இருக்கு. இதுவரைக்கும் இராணுவ வீரர்கள் தான் இல்லை என்று ஒப்பாரி வைத்தது முதலாக இராணுவ தளவாடங்களில் தட்டு போன்றவற்றை, தட்டு பேட்ரியாட்லாம் எங்களை ஏமாத்திட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அமெரிக்கா ஏமாத்தி விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வான்வழி தடை இல்லை. இன்னைக்கு என்ன சொல்லான்னா, நாங்கள் மக்கள் அதிகமாக இல்லாத இடத்துல விழக்கூடிய இதில் நாங்கள் கவலைப்படலை. 6008 பேர் காயம்பட்டிருக்காங்க. 6008 பேர் இதுவரைக்கும் காயம்பட்டதாகவும், அதில் 112 பேர் பொதுமக்கள் இல்லை, 6008 இஸ்ரேலிய இராணுவத்தினர், கொஞ்சம் பொதுமக்கள் இருக்காங்க. 232 பொதுமக்களும் அதில் காயம்பட்டதாக சொல்கிறார்கள். இப்போ வான்வழியில் எல்லாத்தையும் நாங்கள் தடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுது. அடுத்தது, நேற்று இவங்களும் சும்மா இருக்குல்ல, இஸ்ரேல் தப்ரேஸில் இருந்த ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியை தாக்கி இருக்கிறது. அதுக்கு பதிலடியாக கிரேட்டர் இஸ்ரேலில் இருந்த ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியை ஈரான் தாக்கி இருக்கிறது. அடுத்தது ஹரஜுங்கிற இடம், வெஸ்ட் தெஹ்ரான், ஸ்ராஜ் ஆகிய இடங்களில் இருந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸை இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது. ரேடியேஷன் ஒன்றும் இல்லை, நாங்கள் அதில் பெரிய அழிவு ஒன்றும் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் என்று சொல்லுகிறார்கள்.
ஆனால் நேற்று ஈரானில் 8 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள். அடுத்தது யுஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரியை பற்றி ஒரு தகவல் வெளியில் வந்திருக்கு. டிஃபென்ஸ் செக்ரட்டரி பிடி ஹெஸ்ஸுங்கிறவன் ஆனால் ரொம்ப முன்னா முரணா பேசிகிட்டு இருப்பான். அந்த ஆள் இந்த யுத்தம் ஈரானில் தாக்குதல் நடத்துறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே சில டிஃபென்ஸ் ஃபேக்டரிஸில், அதாவது சில ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய இதில் அவன் சொந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அவனுக்கு நஷ்டம் வந்துட்டு, அவன் போட்ட பணம் எல்லா இண்டஸ்ட்ரியும் அடி வாங்கிட்டு. இண்டஸ்ட்ரினா அமெரிக்காவில் இல்லை, இஸ்ரேலுக்கு பணத்தை கொடுத்து இஸ்ரேலு கல்ஃப் கண்ட்ரிஸில் போட்டிருக்கு. நம்ம இதுவரைக்கும் ட்ரம்ப்புக்கு தான் கல்ஃப் கண்ட்ரிஸில் இருந்த சொத்துக்கள், அதாவது வளைகுடா நாடுகளில் இருந்த சொத்துக்கள் அளிக்கப்பட்டதா கேள்விப்பட்டோம். ஆனால் இப்பொழுது முதலாக அதனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரியும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்ற உண்மை வருகிறது. அடுத்தது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எங்களுக்கு உதவி செய்யலைன்னு ஒப்பாரி வச்சிருக்கான். யாரு? நெத்தன்யாஹூ. அதாவது இது வரைக்கும் ஆப்கானிஸ்தான்லையும் சரி, ஈராக்லையும் சரி நேட்டோ நாடுகள் போயிருக்கு, ஏன்னா ஷேர் கிடச்சிரும். இப்போ வெனிசுலாவை கொள்ளை அடித்ததில் பங்கு வராததுனால வந்த சண்டையில் இருந்து தொடங்கி இப்போ எப்ஸ்டீன் ஃபைல் தான் அமெரிக்காவை அழித்து கொண்டு இருக்கிறது. அமெரிக்க கப்பல் படை அழித்து விட்டது, வான்வழி விமானப்படையும் அழித்து விட்டதுங்கிற செய்தி வரும்போது அவங்க தங்களை எப்ஸ்டீன் ஃபைலுக்காக இட் இஸ் இஸ்ரேல்ஸ் வார், அமெரிக்கா அன்னெசரிலி ஃபைட்டிங், இஸ்ரேலுடைய யுத்தத்தை அமெரிக்கா போட்டுக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி ஒதுங்கிட்டாங்க. இது ஒரு பெரிய வரலாற்றில் வரையிட்டு காட்டப்பட வேண்டிய ஒரு பகுதி. ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் நேட்டோ நாடுகளும் யூ நாடுகளும் யூரோப்பியன் யூனியன்ஸும் அதுக்கு கூடவே நிற்கும். அடுத்தது இன்று காலையிலையும் வெஸ்ட் பேங்கு ஜோர்டான் வேலையை தாக்கிடுது ஈரான். அதாவது நம்ம அதில் ஒரு சிஸ்டத்தை பார்க்க முடியுது. எதெல்லாம்? ஜெருசலம், ஜோர்டான் வேலி, இந்த வந்தேரிகள் எங்கெல்லாம் குடியிருப்பானோ அது, மேக்கரையில் உள்ள வந்தேரிகளின் குடியிருப்பு, இவற்றையெல்லாம் சரமாரியாக தாக்கி வருகிறது. அங்கே இருந்துகிட்டு தான் இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் நாங்கள் தேவையில்லாத இடத்துல, அதாவது மக்கள் அதிகமாக இல்லாத இடத்தில் நோக்கி வரும் மிசில்களை நாங்கள் தடுக்கிறோம் இல்லை. இப்போ கெமிக்கல் ஃபேக்ட்ரிலாம் ஈஸியாக தடுக்கலாம், ஏன்னா மக்கள் மரணத்தை அதிகமாக கொண்டு வந்தால் தான் அவனுக்கு கூப்பாடு வரும். அந்த கூப்பாடு இல்லாமல், அந்த போராட்டங்கள் இல்லாமல் தடுக்க வேண்டுமானால் சொத்துக்கள் அழியட்டும் என்று விடுகிறார்கள். அடுத்தது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்களே ஈரான் மீது உள்ள யுத்தத்தை எதிர்க்கிறதாக ஒரு செய்தி. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஹர்முஸை கூட நீ வச்சுக்கோன்னு டோட்டலாக சரண்டர் ஆகிட்டான். அடுத்தது நம்ம லெபனான் சைடில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய யுத்தம் அது என்னவென்று சொன்னால், ஒரே நாளில் 70 ஆப்ரேஷன், ஒரே நாளில் 70 ஆப்ரேஷன். இப்போ வான்வெளியாக கூட தாக்குறதுக்கு ஆயுதம் இல்லை என்கிறதே இஸ்ரேலிடம் இல்லை, குறைந்து கொண்டு இருக்கிறது. இல்லைன்னு சொல்ல முடியாது, குறைந்து கொண்டு இருக்கிறதுன்னு எப்படி நம்ம இது பண்ணலைன்னா, லெபனான் சைடில் இவன் பெரும்பாலும் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தரை வழியாக போகிறதுக்கு பார்க்குறான். நேற்று 70 ஆப்ரேஷன், 60 இஸ்ரேலிய சோல்ஜர்ஸு இறந்திருக்கிறார்கள், பலர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். டெய்லி 100 ராக்கெட் அடிக்கிறாங்க. டெய்லி லெபனான் 100 ராக்கெட் அடிக்குது. அப்போ அடுத்தது பர்காவா டேங்க்ஸ் கைடட் மிசில்ஸ் வச்சு அழிச்சு நாசம் பண்ணியிருக்காங்க. நக்கோராங்கிற இடத்த, நக்கோரா போர்ட்டில் இஸ்ரேலுக்கு இருந்த நேவல் ஃபோர்ஸஸ் கொஞ்சம் மீதி இருந்தது. நக்கோரா போர்ட்டுங்கிற நக்கோரா துறைமுகத்தில் நின்று இருக்கிறது, அதையும் நேற்று அழிச்சிருக்கேன். அதனால தான் அவன்கிட்ட கடல் வழியாக ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஒவ்வொரு விங்காக கட் ஆகிட்டு வருது. ஒன்று நமக்கு கிடைக்க தகவலின்படி வான்வழி தடை குறைந்து கொண்டு வருகிறது. சில இடங்களில் விழுந்துட்டு போட்டோம், அதில் மக்கள் அதிகமாக இல்லாத இடத்துல விழுந்தா நமக்கு நஷ்டம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி விட வேண்டியது இருக்குது. நேவல் ரெசிஸ்டன்ஸு அறவே போச்சு. இருந்தாலும் நான் விடமாட்டேன்னு சொல்லி கெத்து காட்டிக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் ட்ரம்ப் தான் ஐயையோ விட்டுருப்பாங்கிறான். அடுத்தது நகாரியாவை நேற்று தாக்கியிருக்காங்க. 52 பேராமெடிக்கல்ஸை இவன் குண்டு போட்டதில் அதாவது இஸ்ரேல் தாக்குறது இப்போ லெபனானில் உள்ள
ஆஸ்பத்திரிகளையும் ஆம்புலன்ஸையும் தாக்கியிருக்கான். 12 பேராமெடிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இணை மருத்துவர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அதே உலகத்தில் பெரிய ஹியூமன் கிரை ஆனோன்னு என்ன சொல்லியிருக்கான்னா, அதில் இராணுவம் போச்சு இருந்தானே இப்படி தானே போய் சொல்லுவான். இராணுவம் போச்சு அதனால தான் தாக்கணும்னு சொல்லியிருக்கான். அடுத்தது அட்டாரா ஆக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நேருக்கு நேர் யுத்தம் நடைபெறுகிறது. அடுத்தது கோலான் ஹைட்ஸில் இருந்து உள்ள வரலான்னு பார்த்தா அடித்து வெளியே தள்ளிட்டாங்க. இப்போ இஸ்ரேலுடைய மிகப்பெரிய இராணுவ தலைமையகமாக கருதப்படுகின்ற யூனிட் 8200 இது முன்னாடியே முதலா ஹசன் நஸ்ருல்லா ஷஹீத் அவர்கள் இருக்கும்போது தாக்க தொடங்கினார்கள். இப்பொழுது அந்த தாக்குதல் தொடர்ந்து நடைபெறுகிறது. அடுத்தது ஈராக் ஃப்ரண்ட்டுக்கு வருவோம்னா, ஈராக்கிலிருந்து இஸ்ரேலிய அமெரிக்காவினுடைய தளங்கள் முற்றாக ஒழிக்கப்பட்டு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது அங்கே நேருக்கு நேர் படைகள் வந்து மோதுவதில்லை, வான்வழி தாக்குதல் நடந்திருக்கு. நேற்று பாக்தாதுலேயும் ஒரு பெரிய அளவில் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்தி இருக்குது. ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இவனுக்கு பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. நேற்று நடந்த தாக்குதலில் எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லைங்கிறாங்க. அப்போ இந்த வான்வழி தாக்குதலை நடத்துகிறது இந்த குர்திஷ் ஏரியாவிலிருந்து நடத்துகிறாங்களா அல்லது சிரியாவிலிருந்து நடத்துகிறாங்களாங்கிற சந்தேகம் வந்திருக்கிறது. சிரியாவிலிருந்து வந்தால் நாங்கள் அந்த தளங்களை தாக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. தளங்களை தாக்கிறது தான் நல்லதுங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இந்த ஃப்ராண்டுக்கு எதுக்கு பயப்படுறான்னா, ஈராக்கில் உள்ள அந்த நிலைப்பாடுகளுக்கு ஏன் பயப்படுறான்னா, ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகளை விரட்டி விட்டால் அடுத்தது இஸ்ரேலுக்கு மேலே லேண்ட் என்கப்ஷனே முடியும். ஈராக்கில் அது பக்கத்து நாடானதுனால அதை எப்படியாவது நம்ம வான்வெளியோ ஏதாவது வச்சு தாக்கி தடுக்கணும்னு பார்க்குறான். இப்போ பெய்ரூத்துக்கு மேலே வரக்கூடிய அதிகமான தாக்குதலை விட ஈராக்கிலையும் பாக்தாதுலையும் மேலேயும் அதிகமான தாக்குதல் போகுது. இது அதைத்தான் காட்டுது. அடுத்தது ஹூத்திஸ் நாங்கள் இன்னும் முழுமையாக இறங்கலை. 24 தாக்குதல் தாக்கியிருக்கான், இலியாட்டை நாசம் பண்ணியிருக்கான். ஹைஃபாவுக்கு பக்கத்தில் ஈரானும் தாக்கியிருக்கு, லெபனானும் தாக்கியிருக்கு, இன்னும் ஹிஸ்புல்லாவும் தாக்கியிருக்கு. ஹைஃபாவுக்கு பக்கத்தில் ஒரு திபாரிஸ், ஹதேரா, மராஜு, பின் ஆம்ஸுங்கிற இடத்துல 3 இடங்களை தொடுத்து 3 நாடுகளும் தாக்கியிருக்கு. அதில் டைபெரியாஸ், ஹெதாராவில் தான் பெரிய எலக்ட்ரிசிட்டி பிளான்ட் இருந்தது, அதை அடித்தாங்கன்னு பார்த்தோம். இதில் பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஹர்முஸை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் தெளிவாக அறிக்கை விட்டுருக்கு, ஈரான் தெளிவாக அறிக்கை விட்டுருக்கு. அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உதவி செய்யாத நாட்டு கப்பல்களுக்கு எந்த தடையும் இல்லை, போகலாம். ஆனால் நீங்கள் டோல் பூத்தை மட்டும் கட்டிட்டு போயிருங்கன்னு. இப்போ ஹார்முஸை நீயே கண்ட்ரோல் பண்ணிக்கப்பா, நீ போகிற அடிக்கிறத மட்டும் நிறுத்துங்கிற அளவுக்கு இஸ்ரேல் அமெரிக்கா இறங்கி இருக்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்ஸ் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.